அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவர் தகடூர் நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு சிறந்த தமிழரசர் ஆவார். அவர் சிறந்த போர் வீரர் மட்டுமல்லாமல் கல்வி, புலமை மற்றும் புலவர்கள் மீது பேரன்பு கொண்ட ஒரு மாண்புமிகு மன்னனும் ஆவார். ஒரு நாள் அவர் வேட்டையாட சென்றபோது அதிசயமான ஒரு நெல்லிக்கனியை கண்டெடுத்தார். அந்த நெல்லிக்கனி உண்பவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்று நம்பப்பட்டது. அதனை ஏற்ற நேரத்தில் உண்ண தீர்மானித்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் பேரறிஞர் ஔவையார் எதிர்பாராத விதமாக மன்னனை சந்திக்க வருகின்றார். அவரது வருகையை அறிந்ததும் அதியமான் மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரிக்கிறார். அந்த மூலிகை நெல்லிக்கனியை தானே உண்ணாமல் ஔவையாருக்கு அளிக்க முடிவெடுக்கிறார். ஔவையார் அதை ஏற்க மாட்டார் என்று எண்ணி அதன் சிறப்பை மறைத்து இது ஒரு எளிய பழம் என்று அதை உண்ண செய்கிறார். ஔவையார் அதன் சுவையை உணர்ந்தவுடன் அது வழக்கமான பழமல்ல என்பதை புரிந்து கொள்கிறார். அதனால் நீண்ட ஆயுள் பெறலாம் என்றால் அதியமான் சீக்கிரம் இறந்து விடுவார் என்று கவலைப்படுகிறார். அதை மன்னனுக்கே திரும்பி வழங்க முயற்சிக்கிறார். ஆனால் அதியமான் கூறுகிறார், நீ வாழும் வரை தமிழ் வளரட்டும், அதற்கு நீ இருந்தால் தமிழுக்கும் வாழ்நாள் இருக்கிறது. அதனால் அவர் ஔவையாரை வற்புறுத்தி நெல்லிக்கனியை உண்ண செய்கிறார். அந்த தருணத்தில் ஔவையார் கண்கள் கலங்கி போகின்றன. அதியமான் தமிழ் மீது கொண்ட அளவற்ற அன்புக்கும் புலவர்கள் மீது கொண்ட மதிப்பிற்கும் நன்றியாக ஔவையார் தமிழை வாழ்த்தும் பாடல் பாடுகிறார். இந்த கதையின் அறிவுரை: உண்மையான பெருந்தன்மை என்பது சுயநலத்தை விட்டு சமூக நலனுக்காக செய்யும் செயல்களில் நிரூபிக்கப்படுகிறது. இந்த கதை தமிழர்களின் விருந்தோம்பல் தன்மையை காண்பிக்கிறது. உயிரை விட விலைமதிப்பான காரியமாக இருந்தால் கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பதே தமிழர்களின் மாண்பு. இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.